யார் யார் யாரெல்லாம் வலுவாக விற்றிருந்தார் 33 கோடி தேவர்கள் 40 கோடி ரிஷிமார்கள் கிருடர் கந்தருடர் கிண்ணர் எம்பருடர் அட்டமுனி சட்டமுனி அழகு கும்பர் மாமுனி ஆதி பகவான் அம்மையான பார்வதியால் 33 கோடி தேவர்களோடு ஆதி கைலாச பர்வத மலையில் வலுவாக வீற்றிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆதி கைலாச பர்வத மலைக்கு அங்கே யார் வருகிறார்? நமக்கெல்லாம் பூமி வரத்தை சுமக்கக்கூடிய இந்த தயான பூமாதேவி வருகிறார். ஆதி பகவானிடத்திலே ஓடோடி வந்து, பகவானே, என்னால் பூமி வாரம் சுமக்க பொறுக்கவில்லை, அதனால் பூமி வாரத்தை எனக்கு ஒழித்து தாருங்கள் என்றார். எதற்காக அவளுக்கு பூமி வாரம் பொறுக்க முடியவில்லை? அக்காலத்துல எல்லாம் உயிரோடு இருக்கிற மனுஷனை 6 அடி குழிய தோண்டி பெரிய மதமரக்கந்தாளியில வைத்து உயிரோட மண்ணை தோண்டி வதைத்துருவாங்களாம். பூமிக்குள் இருந்தாலும் மண்ணதான் உயிரோட தான் வைக்கிறான். அப்புள்ள ஆளுக்களுக்கு பிறப்பும் இறப்பும் உண்டு. இப்புள்ள காலுக்கு இறந்தா பிறப்பே கிடையாது. ஆமா. சரி, அக்காலத்துல மனிதன் உயிரோட இருந்திருக்கிறோம் அன்னைக்குல, அதனால பூமி வாரத்தை எனக்கு குறைத்து தாருங்கள் என்றார். வர்த்தார் பகவான் பூமி வாரத்தை உரைக்க வேண்டுமே என்று அங்க யார் இழைத்தார் தெரியுமா? தெய்வ திருவள்ளுவனை இடமுடனே நான் அழைத்தார். வாராயப்ப வள்ளுவனே வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, உலகமும் சொல்ல வேண்டாம், உலகமும் சொல்ல வேண்டாம், பரையோசை அடிக்க வேண்டாம், உலகம் சொல்ல வேண்டாம், பரையோசை அடிக்க வேண்டாம். அப்பா வள்ளுவா, நீ பூலோகம் செல்ல வேண்டும், நீ வரையோசை அடிக்க வேண்டும். எப்படி அடிக்க வேண்டும்? பூவிருக்க, பிஞ்சிருக்க, காயிருக்க, பழுத்த பழம் மட்டும் முதிரை என்று அடித்து விட்டு வா என்றான். அவன் அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் பூமி வாரத்தை உரைக்க வேண்டுமே என்று அந்த தெய்வ திருவள்ளுவன் தெய்வேந்திரன் வைத்திருக்கக்கூடிய வெள்ளை யானையை வாங்கிக் கொண்டு வெங்கல முரசையும் கையிலே வாங்கிக் கொண்டு ஆதி பகவானை அடிதொழிது நமஸ்கரித்து பறையோசை அடிக்க வேண்டுமே என்று நல்ல சித்திர மாசத்துல வெயில் எப்படி அடிக்கும்? ஆமா, சரி. அப்படி சித்திர மாதத்திலேயே வரையோசை அடிக்க வேண்டும் என்று வரக்கூடிய நேரத்தில் நல்ல மத்தியான வேலைகளை நல்ல கொஞ்சம் கல்லும் மதுவும் கலந்து அடிச்சு விட்டு வர்றா. ஆமா, அப்படி வர்ற யோசை அடிக்க வேண்டும் வரக்கூடிய நேரத்தில் அவன் பூலோகத்திலே முதலில் எந்த தேசத்துக்கு வருகிறான்? காசிமா நகருக்கு வருகிறான். அந்த காசிமா பருவதிலை